நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். நான் அன்னைக்கு நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. ஏங்க என்னங்க பண்றீங்க? ஐயோ ப்ளீஸ் கையை இறக்குங்க தயவு செஞ்சு. என் மேலேயும் தப்பு இருக்கு, விடுங்க. வெளியே இருக்க மன்னிச்சிரு. நல்லது அவருக்கும் நல்லது. நார்மலாக கொஞ்சம் டைம் எடுக்கும், அதான் இப்ப கூட்டிட்டு வந்தேன். இல்லங்க உடம்ப பாத்துக்கோங்க. போலாமா? ஜாலியா எல்லார்கிட்டயுமே பேசுற மாதிரி அந்த பொண்ணுகிட்டயும் பேசினேன். இன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட உட்காந்து பேசும்போது தான் நான் பண்ணது எவ்வளவு நல்ல வேலை. அன்னைக்கு நீங்க எங்க காயத்ரி அங்க நின்றுடுவாளோ அவளை பேஸ் பண்ற மாதிரி ஆயிடுமோன்னு அப்படியே சுத்தி சுத்தி போயிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு பேசுறது கூட அந்த நேரம்லாம் அவ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாள்ல. அதெல்லாம் இன்னும் பெரிய தப்பு. சரிங்க, ரொம்ப சாரி. என் மேலதாங்க எல்லா தப்பும். நீங்க காயத்ரி பக்கம் தான் கூட்டு போறீங்கன்னு தெரிஞ்சதும் அப்படியே வண்டியில இருந்து குதிச்சலான்னு நினைச்சேன். காயத்ரி கிட்ட சாரி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே ஒரு புது மனுஷன் மாதிரி ஃபீல் ஆகுதுண்ணே. மனசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. நானே அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ ரொம்ப திருந்திட போற. அப்புறம் எங்களுக்கு சோழனை யாருமே அடையாளம் தெரியாம போயிட போகுது. ஏய் சரிங்க, இது தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டிருப்பேங்க. போதும், சாப்பிடுங்க. சாப்பிடுற நேரத்துல போன் யூஸ் பண்ண. ஓகே ஓகே ஓகே. ஏய் பல்லவா, நீ மட்டும் சிரிக்கவே சிரிக்காத. சொல் போதும். என்னடா பண்ண? அங்க வந்து சந்தாவுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லி தப்பு தப்பா சொல்லி கொடுத்தான். டேய் என்னடா சொன்ன? பார்த்தே கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பின்னாடி அனீஷ் பாய் வேற வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டாரு. தெரிஞ்சோட்ட வந்து எத்தனை முறை சாரி சாரின்னு சொல்லிச்சு தெரியுமா? அந்த பொண்ணு சமாதானப்படுத்துறதே எனக்கு பெரிய வேலையா போச்சு. சாரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே வந்து உட்காந்துக்கிறாங்க. அண்ணா நீங்க அவங்கள இங்க அப்புறம் நான் வந்து இப்பெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கோச்சு கூடாது. ஏண்டா இங்க பாருங்க, இனிமே இந்த வீட்டுல என்ன யாரும் பொறுக்கின்லாம் சொல்லக்கூடாது. இந்த தொந்தரவும் வராது. ஓனர் தான் அடிக்கிறாரு. அவரா அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு இல்ல பொண்ணுங்க யாரா வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? உன்னாண்ட 1000 தடவை சொல்லிட்டேன், கேட்டு போறேன் இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லின்னு போறேன். இதெல்லாம் தப்பு இல்லடா. நான் ஏதாவது கேட்டா போதும், சிக்னல் இருக்காது. எனக்கு நல்லா தெரிஞ்சவர் ராம்குமார் சார் பொண்ணு இன்னைக்கு வண்டியில இருக்குது. செலக்ட் பண்ணோம். இதெல்லாம் நீ எதுக்குடா சொல்லுகிற? எனக்கு கல்யாணம் இல்லைங்கோ, என் தங்கச்சிக்கு தான் கல்யாணம்னு உன்னாண்ட தெளிவா சொல்லிச்சுல. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச தங்கமான சாரோட பொண்ணு ஏதோ போன் பண்ணி சொன்னாரு. நீ அந்த பொண்ணாட என்னடா பேசுறேன்னு எல்லாத்தையும் எழுதிக்குதா இல்ல? அழகாகிறீங்கன்னு சொல்லிடுற. உன்னை நம்பி ஒரு பொண்ணு கல்யாணம் வேற பண்ணி வந்துக்குது. அண்ணே நான் அப்பலாம் எங்க போகணும்னு கேட்டு கூட்டுல போய் உண்ணும். உன் நிலைமை என்ன ஆகும்? சரி, நம்ம கம்பெனி பேரு என்ன ஆகும்? இந்த பார் கேள்விப்பட்டா அதோட நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏதோ நல்லா வண்டாது. ஹலோ யோகியன்னு பேச்சு வேற. அண்ணே நான் எதுவும் பண்ணலண்ணே.
அண்ணா 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 வேலை இருக்குப்பா வாடா. படா. என்ன நீ பண்றீங்க? இங்க பாரு, ராயலா இருக்கு. இந்த வார்த்தை சொல்லிதான் என்கிட்ட இந்த டீல். என்னடா ஏதாவது சொல்லுமா என்ன? இல்ல நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா சொல்லவும் மாட்டேங்கிற. சொல்லு. இல்ல, நான் எப்பயுமே இல்லாத நினைச்சு மட்டும்தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டதே இல்ல. காரணமே இல்ல. சந்தோஷமா இரு, சரியா? ஓகே நீ. ஆ, வலிச்சுது, ஆனா பரவாயில்ல நீ. சாரிடா. நீ என்னது நீ? உனக்காக ஒண்ணு வாங்கினேன். ஏய், வாட்ச் நல்லா இருக்கே. நீ எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குடா. அல்லவா? சூப்பரா இருக்கு. போஸ்ட் காட்டுறேன் பாருங்க. இது எப்படி இருக்கு? அழகா இருக்குடா. ரொம்ப விலைலாம் இல்ல, கம்மிதான். ரூபா போட்டுருந்துச்சு. இந்த காசை மட்டும் அண்ணன்ட்ட கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கங்களேன், பொங்கல் பர்ச்சேஸே முடிச்சிருக்கேங்க 4 பேருக்கும். அண்ணா, வாட்ச் எப்படி இருக்கு? அண்ணி வாங்கி கொடுத்தது. ஆ வாங்க guys, இன்னைக்கு கிராணியை கதறோட போகிறோம். ஒரு மிஸ்ட்ரி ஃபுட்பால் பண்ண போகிறோம். இப்போ ரொம்ப இருட்டாக இருக்குங்க கைஸ், என்ன நடக்குன்னு தெரியல கைஸ். நெஞ்சிட்டோம். இப்போ போய் எடுத்து பாருங்க. இப்படி பாருங்க. அப்படி பண்ணிட்டேன்னா கிராணி வருது. இன்னும் இருந்துச்சா நம்ம கிராணி வந்து சரியான
பாருங்க. லேட் பண்ணாதே, எப்பயுமே வேகமாக வந்துடும். பக்கத்து ரூம்லேருந்து வருது போல். சரி இப்போ வாங்க இதை கிளிச் பண்ணணும். தொடர்ந்து எவ்வளோ வேகமாக உங்களால் அமுக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக அமுக்கிட்டே இருங்க. கன்ஃபியூஸ் பண்ணிடலாம். ஈஸி மொழி வேலை செய்யுது. ஏன்னா ஒரு அருமையான டெக்னிக் கிராணியை வச்சு ஒரு ஆனால் காரணம்